Thank you for your support, friends. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர். நாம் எவ்வளோ தூரம் டிஜிட்டல் ஃபீல்டில் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கிறோமோ அதே அளவுக்கு டிஜிட்டல் ஃப்ராட்ஸும் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்குது. பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும் இல்லை, இப்போ டிமேட் அக்கௌண்ட்ஸையும் ஹேக் பண்ணுறாங்க. ஸோ நாம் இந்த வீடியோவில் ஹேக்கர்ஸ் எப்படி நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி நம்ம ஃபண்ட்ஸை செல் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். மேலும் அதிலிருந்து தப்பிக்க நாம் செய்ய வேண்டியதையும் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நார்மலாக நடக்கக்கூடிய ஹேக்கிங்கில் ஹேக்கர்ஸ் உங்களுக்கு கால் பண்ணி புரோக்கர் ஆஃபீஸில் இருந்து பேசுகிறோம், வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக ஓடிபி வரும், அதை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஓடிபி ஷேர் பண்ணினீங்கன்னா உங்கள் ஷேர்ஸை செல் பண்ணிடுவாங்க. ஸோ டோன்ட் ஷேர் யுவர் ஓடிபி. இந்த ஓடிபி கேட்குறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் வேணும். இது அவங்களுக்கு 2 வழியில் கிடைக்கும். நம்பர் 1, நீங்கள் பப்ளிக் கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணிங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை அவங்க ஈஸியாக எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பப்ளிக் கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். நம்பர் 2, ஃபிஷிங் அட்டாக். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு மெசேஜ் மூலம் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் லாகின் பண்ணக்கூடிய URL லிங்க் சென்ட் பண்ணுவாங்க. இந்த லிங்கை கிளிக் பண்ணுனா நம்ம புரோக்கர் வெப்சைட் மாதிரியே இன்னொரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இப்போ நாம் இந்த வெப்சைட்டில் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்டர் பண்ணினா நம்ம லாகின் டீட்டெயில்ஸ் ஹேக்கர்ஸ்க்கு போயிடும். இந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்ணுற சிம்பிள் வழி அன்னோன் URL மூலம் லாகின் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறதே ஆகும். 2022 ஜீரோதா பிளாட்ஃபார்மில் 100 ஃப்ராட் கேஸ் நடந்திருக்கு. அதில் 80 பேர் தங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை ஷேர் பண்ணதால் தப்பு நடந்திருக்கு. அதோட மீதி 20 பேரோட மெயில் ஐடி ஹேக் பண்ணியிருக்காங்க. அந்த 20 மெயில் ஐடியுமே ரெடிஃப்மெயில். ஸோ நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ரெடிஃப்மெயில் யூஸ் பண்ணுறீங்கன்னா உடனே அதை ஜிமெயிலுக்கு மாற்றுங்க. இந்த மாதிரி ஹேக்கர்ஸ் ஷேர் செல் பண்ணினாலும் பணம் உங்களோட ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு தான் வரும். அதை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதனால் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹேக்கர்ஸ் தங்களோட அக்கௌண்ட்டில் உள்ள இல்லிக்விட் ஸ்டாக்ஸை செல் பண்ணிவிட்டு, இல்லாட்டி இல்லிக்விட் ஸ்டாக் வச்சிருக்க ஒருத்தரோட டீலிங் பேசி அவர் ஸ்டாக்கை செல் பண்ண சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டில் இருந்து அந்த ஷேரை பை பண்ணிடுவாங்க. இப்படி ஹேக்கர்ஸ்க்கு இல்லிக்விட் ஸ்டாக்கை செல் பண்ணி லாபம் சம்பாதிப்பாங்க. அதன் பிறகு உங்களால் அந்த ஸ்டாக்ஸை செல் பண்ண முடியாது, ஏன்னா அதுக்கு பையர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லிக்விட் ஸ்டாக்ஸை வாங்குறத அவாய்ட் பண்ணணும்னா நாம் 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனை எனேபிள் பண்ணணும். 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷனுங்கிறது டபுள் லேயர் செக்யூரிட்டி. இதில் நாம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண பிறகு கூட ஓடிபி அல்லது 6 டிஜிட் பின் என்ட்ரு பண்ணாதான் நம்மளால் லாகின் பண்ண முடியும். ஆஸ் பர் செபி ரெகுலேஷன் இப்போ 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் கம்பல்சரியாக யூஸ் பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஜீரோதா கைட் ஆப்பில் TOTP ஆப்ஷன் கம்பல்சரியாக யூஸ் பண்ணாதான் நம்ம லாகின் பண்ண முடியும். TOTPனா டைம் பேஸ்ட் ஒன் டைம் பாஸ்வேர்டு. இது 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வாட்டி நாம் லாகின் பண்ணும் போதும் TOTP என்டர் பண்ணணும். உங்களுக்கு TOTP யூஸ் பண்ண விருப்பம் இல்லாட்டி உங்களுடைய மொபைல் லாக்கிங் சிஸ்டத்தையே நீங்கள் ஜீரோதா கைட் ஆப் லாகின் பண்ண யூஸ் பண்ணலாம். ஸோ இதன் மூலமாக நீங்கள் ஜீரோதா கைட் ஆப்புக்கு உங்கள் ஃபிங்கர் பிரிண்டையே லாகினுக்கு யூஸ் பண்ணலாம். அதோடு கைட் வெப்பில் லாகின் பண்ண கைட் ஆப்பில் ஜென்ரேட் ஆகக்கூடிய ஆப் கோடை என்டர் பண்ணணும். ஆப் கோடும் 30 செகண்டுக்கு ஒரு வாட்டி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். இதனால் லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் லீக் ஆனாலும் நம்ம பயோமெட்ரிக் இல்லாமல் ஹேக்கர்ஸால் லாகின் பண்ண முடியாது, அன்டில் நீங்கள் அந்த ஓடிபியை ஷேர் பண்ணாமல் இருக்கிற வரைக்கும். உங்கள் புரோக்கர்ஸ் எப்போவுமே உங்கள்கிட்ட ஓடிபி கேட்க மாட்டாங்க. ஸோ யாராவது கால் பண்ணி ஓடிபி கேட்டால் நாம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது. ஜீரோதாவில் இன்னொரு நல்ல ஆப்ஷன் இருக்குது, அது கில் ஸ்விட்ச். நம்ம பேங்க்ஸில் ஃப்ராட் கால் மூலம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் நாம் எப்படி டெம்பரரியாக டிரான்சாக்ஷன் எல்லாம் பிளாக் பண்ணுறோமோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கில் ஸ்விட்ச் மூலம் உங்கள் ஜீரோதா அக்கௌண்ட்டில் உள்ள டிரான்சாக்ஷனை எல்லாம் டெம்பரரியாக ஸ்டாப் பண்ணலாம். ஸோ கில் ஸ்விட்ச் மூலமாக நாம் நம்மளை இக்கட்டான சூழ்நிலையில் பாதுகாக்கலாம். நாம் இப்போ லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் மூலம் தப்பு நடக்காமல் தடுக்கிறத பார்த்தோம். இப்போ நாம் பவர் ஆஃப் அட்டார்னி மூலமாக நடக்கிற தவறுகளை தடுக்கிறத பற்றி பார்ப்போம். நாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்குறீங்களான்னு கேட்கும். பவர் ஆஃப் அட்டார்னிங்கிறது நீங்கள் ஷேர்ஸை செல் பண்ணும் போதெல்லாம் உங்கள் புரோக்கர்ஸ்க்கு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்லேருந்து ஷேர் எடுக்கக்கூடிய பெர்மிஷனை கொடுக்கறதே ஆகும். பவர் ஆஃப் அட்டார்னி கம்பல்சரி கிடையாது. நீங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கலைன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் CDSL, TPIN அண்ட் OTP மூலம் தான் செல் பண்ண முடியும். நீங்கள் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்கலைன்னா ஹேக்கர்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணி உங்கள் ஷேர்ஸை செல் பண்ணினாலும் TPIN இல்லாமல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகாது. ஒருவேளை TPIN கரெக்டாக என்ட்ரு பண்ணினாலும் OTP உங்கள் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு தான் வரும். ஸோ நாம் பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்காம TPIN யூஸ் பண்ணுறதால நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் உள்ள ஷேர்ஸை ஹேக்கர்ஸ் செல் பண்ணாமல் பாதுகாக்கலாம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம பவர் ஆஃப் அட்டார்னி கொடுக்காமல் இருக்கிறது புரோக்கர்ஸோட மேல் ஃபங்க்ஷனையும் தடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 2019 ஒரு புரோக்கர் தங்களோட 95,000 கிளைண்டோட 2,300 கோடி ஒர்த்தான செக்யூரிட்டிஸை அவங்க கொடுத்த பவர் ஆஃப் அட்டார்னி டாக்குமெண்ட்டை தவறுதலாக பயன்படுத்தி தங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஸோ பவர் ஆஃப் அட்டானமி கொடுக்காம இருக்கிறதுனால இந்த மாதிரி தவறுகள்ல இருந்து நம்ம தப்பிக்கலாம். நீங்கள் ஏற்கனவே பவர் ஆஃப் அட்டானி கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் புரோக்கர்ஸை காண்டாக்ட் பண்ணி உடனே அதை கேன்சல் பண்ணுங்க. இப்போ நாம் ஹேக்கர்ஸ்ட இருந்து நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை காப்பாற்றக்கூடிய ப்ரொசீஜரோட சம்மரியை பார்ப்போம். நம்பர் 1, டோன்ட் லாகின் இன் பப்ளிக் கம்ப்யூட்டர். நம்பர் 2, டோன்ட் லாகின் யூசிங் அன்னோன் URL. நம்பர் 3, don't share OTP with others. Number 4, enable the two-factor authentication. Number 5, don't sign power of attorney, instead sell using TPIN. ஃப்ரெண்ட்ஸ், நாம் நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நாம் இந்த வீடியோவில் பார்த்ததை வச்சு நம்ம டிமேட் அக்கௌண்ட்டை ஹேக்கர்ஸ்ட இருந்து ஈஸியாக காப்பாற்றலாம். இதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஹேக்கிங்ஸை பற்றியோ இல்லை ஷேர் மார்க்கெட்டை பற்றியோ மேலும் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா ஜிரோதாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதன் மூலம் நீங்கள் ஈஸியாக ஓப்பன் பண்ணலாம். நீங்கள் இண்டெக்ஸ் ஃபண்ட் இன்வெஸ்டிங் மூலமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடைவது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? தென் த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற ஈபுக்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.